ஏகாம்பரம் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய உலங்கு வானூர்தி வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவருடைய வானூர்தியும் டிகாய் வெஹிக்கிள்ஸும் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் அங்கே ஒரு ரோட் ஷோவாக சென்று அங்கே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் பெருவுடையார் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய ஹெலிகாப்டர் அங்கே இருக்கக்கூடிய ஹெலிபேடில் வந்து இறங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஹெலிபேட்லேருந்து பிரகதீஸ்வரர் ஆலயம் வரைக்கும் ஒரு ரோட் ஷோவாக செல்கிறார். அங்கேயும் வழிநடுக பாஜக தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், அவரை வரவேற்க காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் காத்திருக்கிறாங்க. இதோ வந்து இறங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடியோடைய ஹெலிகாப்டர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போல. ஆமாம், இல்லை அது சென்டிமெண்ட் இருக்குல்ல, அது உண்மைதானோ? இல்லை அது ஆமாம், இந்திரா காந்தி அம்மா வந்துட்டு போனாங்க. அப்புறம் இது அது பெரும்பாலும் தலைவர்கள் அந்த கோயில்களுக்கு போகிறத தவிர்க்க. ஆனால் தலைவர்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க அதை நம்பலாம் செய்வாங்க. ஒரு முறை ஐயா கலைஞர் கூட அந்த பக்கத்தில் உள்ள வாசல் வழியாக போனார். வாசல் வழியாக போனதா தானே ராஜராஜ சோழனுடைய சதய விழா ஏதோ ஒரு நிகழ்ச்சி. ஆமாம், அங்கே கண்கவர் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்றது. பட்டுவேட்டி அணிந்து சென்றார் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஏனென்றால் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த சென்டிமெண்ட் ஒர்க்காக இருக்கிறதும் பார்க்குறோம். இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் அவங்க மறைவு, எம்ஜிஆர் போனார்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் போனதா எனக்கு தெரியல. ஆனால் தலைவர்கள் வந்து சென்டிமெண்ட் ரொம்ப நம்புவாங்க. அவங்க இப்போ நம்ம சாமானியர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த சென்டிமெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரெண்டாவது, இப்போ அங்கே வர்ற ஒரு பெரிய தலைவரே இவர் தானே. இதற்கு முன்னால் யாரும் பெரிய தலைவர்கள் வர்றதில்லை. இல்லை, அவர் ஐயா மோடி அவர்களுடைய ஒரு மதிநுட்பமும் இதுதான். அவரால் வந்து ஒரு இடத்த இப்போ இந்த கோவிலுக்கு வர்றதன் மூலம் தன்னால் வந்து அவர் வெவ்வேறு கூறுகளை பார்ப்பார் இல்லைங்களா. அது விஷுவலாக எப்படி இருக்கும், அது எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது அனுப்பக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பல விஷயம். ஏன்னா அது ஒரு சோழ பேரரசோடு தொடர்புடைய ஒரு கோவில். அப்போ ஒரு பெரிய தமிழ் மண்ணினுடைய ஒரு குளோபல் சவுத்தா ஆண்ட மன்னன் ராஜேந்திர சோழன். இவரும் வந்து ஒரு குளோபல் சவுத்தில் அவருக்கு ஆம்பிஷன் இருக்கு, லுக் ஈஸ்ட் பாலிசி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய அந்த அரசர்கள் வரலாற்றிலேயே ரொம்ப பெரிய அரசர் வந்து ராஜராஜ சோழன். பட் நான் கேட்குறேன், இப்போ நமக்கு வந்து சோழ வம்சம் அப்படின்னா நம்ம மனசில் ஒரு சாமானியன், எங்களை மாதிரி ஒரு சாமானியனோட மனசில் பதிந்தது ராஜராஜ சோழன். பட் ஒரு ராஜேந்திர சோழன் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் அரசன்னு நம்ம பார்க்க முடியுமா இன் ரிலேட்டிவ் டர்ம்ஸ்? அப்பாவை பல இனங்களில் மிஞ்சினார், he took it to the global level. ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து ரிலேட்டிவ் டர்ம்ஸில் அண்டர் ரேட்டட்னு பார்க்க முடியுமா? இல்லை, நீங்கள் பெயர்களில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன்கிற பெயர் தான் நிறைய இருக்கும். ராஜராஜன் இருக்கு, ராஜராஜனை விட ராஜேந்திரன்ற பேர் நிறைய இருக்கும். சரி, தமிழக காவல்துறையில் IPS அதிகாரிகள் எடுத்தீங்கனாலே பல ராஜேந்திரன் இருப்பாங்க. ஓகே, அந்த ராஜேந்திரனை கொண்டாட பிரதமர் நரேந்திர மோடி வந்து இறங்கக்கூடிய காட்சிகள் இவை. கங்கை கொண்ட சோழபுரம் வந்தடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அவருடைய ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி வந்திறங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கோஷம் போடக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். களத்திலிருந்து செய்தியாளர் சையத், ஓவர் டு யூ. ஓகே, இது நம்ம திரையில பார்ப்பது டிகாய் வெஹிக்கிள் தான் நினைக்கிறேன். இப்போ பின்னாடி வருது தான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய வாகனம். அதுதான் அதோடைய நோக்கமும் கூட. அது எதுன்னு தெரியக்கூடாது ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். பிரதமர் நரேந்திர மோடி இந்த 2 ஹெலிகாப்டரில் ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குகிறார். சையத், ஓவர் டு யூ. ஓகே, ரிப்போர்ட்ஸை பதிவு செய்யுங்க. பிரதமர் நரேந்திர மோடி வந்துட்டார். அடுத்து அவருடைய திட்டம் என்ன? ரோட் ஷோ செய்ய இருக்கிறார். அடுத்தடுத்து அவருடைய ஸ்கெடியூல் என்ன? நேர்களுக்கு விளக்குங்க. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆடி திருவாதிரை விழாவை
மத்திய கலாச்சாரத்துறை வந்து கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. இன்று நிறைவு நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று வந்து அந்த விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். இதனை முன்னிட்டு வந்து திருச்சியிலிருந்து அவர் தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கங்கை கொண்டம் சோழபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு பொன்னேரி என்கின்ற ஒரு ஏரியில் தற்போது தற்காலிகமாக ஒரு ஹெலிகாப்டர் தலைத்தளமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தற்போது பிரதமர் மோடி அவர்கள் வந்து இறங்கி இருக்கிறார். அதுக்கு வந்து ஏராளமான பொதுமக்கள் அவரை காண வந்து குவிந்து இருக்கிறார்கள். குவிந்து அவர்களுக்கு வந்து உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். பொதுவாக இந்த இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றிலும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரி, அந்த ஏரி முழுவதும் சுற்றிலுமாகவே பொதுமக்களின் ஒரு கூட்டமாகவே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பிரதமரை பார்ப்பதற்காக இங்கே பல்வேறு கிராமத்திலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து இங்கு குவிந்திருக்காங்க. அதே போன்று பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து பல்வேறு வரவேற்புகள் தெரிவிப்பதற்காக இங்கே சேர்ந்திருக்கார். இங்கிருந்து பிரதமர் மோடி அவர்கள் வாகனம், அதாவது கார் மூலியமாக சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அதே போல வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் வந்து ரோட் ஷோ வந்து செல்ல இருக்கிறார். அதைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்லக்கூடிய அந்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து அங்கு அருள்பாலிக்கு 13 அடி உயரம் 60 அடி சுற்றளவு கொண்ட பிரம்மாண்டமான கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வணங்கி வழிபாடுகிறார். அதன் பின்பு கோயில் வலதுபுறம் அமைக்கப்பட்டுள்ள விழா மேடைக்கு செல்கிறார். அங்கு மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்தநாளை ஆடி திருவாதிரை விழாவை மற்றும் தேசிய படையெடுப்பு கடற்பயணம் தொடங்கிய 1000 ஆண்டு விழா மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் கட்ட தொடங்கிய 1000 ஆண்டு விழா 30 விழாவில் பங்கேற்கிறார். இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த விழா அரங்கம் முழுவதுமாக ஒரு 1200 பேர் அமரும் வகையில் வந்து செய்யப்பட்டுள்ளது. முழுமையாக அந்த குளிர்விட்டப்பட்ட அந்த அரங்கமானது இயக்கப்பட்டது. விழாவில் வந்து சைவ சித்தாந்த மடங்களைச் சேர்ந்த 36 ஆதீனங்கள் பங்கேற்க இருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி மேடைக்கு வந்ததும் 40 ஓதுவார்கள் தேவாரம் ஓதும் நிகழ்வானது என்பது நடைபெற இருக்கிறது. பிறகு இன்னிசை ஞானி இளையராஜா புதிதாக அங்கே உள்ள திருவாசகம் இசை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கு. இதை தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி கண்டு ரசிக்க இருக்கிறார். திருவாசகம் என்ற நூலும் வந்து வெளியிட இருக்கிறது. பின்னர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரை ஆற்றி ராஜேந்திர சோழனுக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நாணயம் ஒன்று வெளியிடுகிறார். பின்னர் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கிருந்து காரில் புறப்பட்டு ஹெலிபேட் வந்து வருகிறார். அங்கிருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஸ்வர்ணதாரா பிளஸ்ல சேவ் பண்ணா தங்கத்தோட சேர்த்து உங்களுக்கு பிராண்டட் பரிசுகளும் கிடைக்கும். SKTM ஜுவல் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.